ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஸ்மார்ட் டிஎன்பிசி அகாடமி. நாம் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் 5th கரண்ட் அஃபேர்ஸ். ஆல்ரெடி போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இப்போ புதுசாக பார்க்குறவங்க இன்றைக்கி தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வீடியோஸும் காட்டும் நோட்டிஃபிகேஷனில். வாங்க டிசம்பர் 5th கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு செய்திக்குள்ளே போகலாம். பெண் காவலர்களுக்கு நாப்கின் சேவை, இது ரொம்பவே முக்கியமான ஸ்கீமு. தமிழ்நாடு கவர்மெண்டால் கொண்டு வரப்பட்டது. பெண் காவலர்கள் பணியாற்றும் இடங்களுக்கு அருகில் குறைந்த விலையில் தானியங்கி சானிட்டரி நாப்கின் இயந்திரங்கள் நிறுவுதல். கிட்டத்தட்ட ஒரு ஏடிஎம் மாதிரியானது. ஆனால் இதில் வந்து அமௌண்ட் போட்டோம்னா வரும். அந்த மாதிரி ரூபாய் 5 செலுத்தினால் தானாக இயந்திரம் மூலம் கிடைக்கும். இதன் மூலம் 5900 பேர் பயன்பெறுவர் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தொடக்க விழா வந்து புதுப்பேட்டை ஆயுதப்படை மைதானத்தில் நடந்திருக்கு. அடுத்து இந்தியா செய்திக்குள்ளே போயிடலாம். பேரிடர் மேலாண்மை உச்சி மாநாடு 2025 எங்கே நடக்குது அப்படின்னா டேராடூனில் நடக்குது, உத்தரகாண்ட் மாநிலத்தில். இந்திய பேரிடர் மேலாண்மை சட்டம் டிசம்பர் 25, 2005 படி தான் இந்திய தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் நிறுவப்பட்டது. இது வந்து அடிஷ்னல் நம்ம ஜிகே கண்டென்ட் நம்மளுடைய புத்தகத்திலே இருக்குது. நீங்கள் தேடி போய் ரெஃபர் பண்ண வேணாம். நம்ம இங்கேயே நம்ம சப்ஜெக்டோட மிங்கிள் பண்ணி தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இதில் இல்லாத பாயிண்ட் வேணுமா நீங்கள் மிஸ் பண்ணதை தேடி படிச்சுக்கோங்க. இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் பிரைம் மினிஸ்டர். அதே மாதிரி மாநிலத்தில் வந்து பார்த்தோம்னா சிஎம் இருப்பார். இதனுடைய அடிஷ்னல் தகவல் பார்த்தோம்னா பேரிடர் கால அவசர தொலைபேசி எண் என்ன அப்படின்னா 1077. தமிழ்நாட்டில் பேரிடர் மீட்பு மையம் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி. இதெல்லாம் வந்து நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சிக்க வேண்டிய கண்டென்ட் பேரிடர் மேலாண்மை பற்றி. நெக்ஸ்ட்டு உலக மண் தினம் பார்த்தோம்னா டிசம்பர் 5 அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து கருட சக்திங்கிறது இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடையில் நடக்கக்கூடிய கூட்டு சிறப்பு படைப்பயிற்சி. இதுவே கருடான்னு ஒன்று இருக்கும். அது எதுக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் பிரான்ஸ் கூட்டு விமானப்படை பயிற்சி. நம்ம வந்து இங்கேயே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கணும். கருட சக்தினா என்ன, கருடானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சர்வதேச சிறுத்தைகள் தினம் டிசம்பர் 4 அனுசரிக்கப்படுகிறது. இப்போ எந்த வருஷத்துலேருந்து அனுசரிக்கப்படுறாங்க அப்படின்னா 2010 இந்தியாவில் சிறுத்தைகள் காணப்படும் பூங்கா அப்படின்னு பார்த்தோம்னா குனோ தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இதன் நோக்கம் என்னென்னா சிறுத்தைகளின் அவலநிலை குறித்த விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இதே மாதிரியான மற்ற விலங்குகளுக்கும் தினங்கள் கொண்டாடப்படுகிறது. ஜஸ்ட் சின்ன ரீகால் பார்த்துடலாம். புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973, யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1972, சிங்கங்கள் பாதுகாப்பு திட்டம் வந்து பார்த்தோம்னா 2020. இதெல்லாமே வந்து மற்ற விலங்குகளுக்கானது. அடுத்து நம்ம டிசம்பர் 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போயிடலாம். அதில் தமிழ்நாடு செய்திகள். சென்னை புத்தக கண்காட்சி 49வது புத்தக கண்காட்சி வந்து இப்போ நடக்க இருக்கிறது. ஜனவரி 7 ஜனவரி 19, 2026 வரைக்கும் நடக்கிறது. எப்பவும் போல் சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் தான் நடக்க இருக்கிறது. அடுத்து இந்தியா செய்திகளில் பார்த்தோம்னா இந்தியா ரஷ்யா 5 ஆண்டு பொருளாதார திட்டம். ஆக்சுவலாக வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து ஒரு வலுவான உறவு இருக்குது. எல்லா வகையிலுமே அரசியல் பொருளாதார வகையில் எல்லாத்துலேயுமே ஒரு வலுவாக இருக்கும். நமக்கு ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் கண்ட்ரினாலே ரஷ்யா தான். இப்போ வந்து லாஸ்ட்டு உக்ரைன் போகிறப்போ வந்து அமெரிக்கா கிட்ட நம்ம கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். அந்த நாடு வந்து நமக்கு வந்து சடனாக வந்து கச்சா எண்ணெய்க்கு வந்து அதிக வரி விதித்து அவாய்ட் பண்ணிட்டாங்க நம்மளே. அந்த டைமில் வந்து நமக்கு ரஷ்யா தான் சப்போர்ட் பண்ணாங்க, குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் கொடுத்து. அந்த வகையில் பொருளாதார திட்டங்கள் வந்து 2030 வரைக்கும் வந்து இரு நாடுகளும் கண்டினியூ பண்ணணும் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புடின் மத்தியில் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து தீர்மானம் செய்யப்பட்டிருக்குது. எங்கே நடந்துச்சு அப்படின்னா புதுடெல்லி 23வது இந்தியா ரஷ்யா உச்சி ஆண்டு மாநாடு. அந்த மாநாட்டில் இந்த ஒப்பந்தங்கள் தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. ஒப்பந்தங்களில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னுங்கிறத மேலோட்டமாக பார்த்துடலாம். இந்திய ரஷ்ய பொருளாதார உறவை பலப்படுத்துதல், கூடங்குளத்தின் கட்டுமான பணி நிறைவடைய பங்களித்தல். ஆக்சுவலாக கூடங்குளம் அணுமின் நிலையமே வந்து இந்தியா ரஷ்யாவுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் வந்து ஆரம்பிக்கப்பட்டது 1988. இப்போ ஆல்ரெடி வந்து 2 உலைகள் வந்து பணியாற்றிகிட்டு இருக்குது. இப்போ 4வது உலை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதனுடைய கம்ப்ளீட் பணி முடிகிற வரைக்கும் இந்தியா ரஷ்யா ஒப்பந்தத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தத்தோட நோக்கம். முறையற்ற குடிபெயர்வை தடுப்பதில் ஒத்துழைப்பு.
இப்போ வந்து வெளிநாடு போயிட்டு தவறான முறையில் சிட்டிசன்ஷிப் வாங்காமல் அங்கே தங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள், ரஷ்யாவிலேருந்து இங்கே வந்து தங்குறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தடுக்கிறதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்கணும் இரு நாடுகளும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுங்கம், கல்வி, ஊடகத்துறையில் இந்த முக்கியமான இந்த 3 துறையிலையுமே வந்து 2 நாடுகளும் ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். யூரேஷியா பொருளாதார கூட்டமைப்பிடையே தடையற்ற ஒப்பந்தம் தீர்மானம். ஆக்சுவலாக யூரேஷியா பொருளாதார கூட்டமைப்புங்கிறது இந்தியா, ரஷ்யா உட்பட மேலும் 4 கண்ட்ரிகள், எடுத்துக்காட்டு பெலாரஸ், கஜகஸ்தான், ஆர்மேனியா, கிர்கிஸ்தான், இந்த 4 நாடுகள் மற்றும் இந்தியா மற்றும் ரஷ்யா, இந்த மொத்த நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் வந்து யூரேஷிய பொருளாதார கூட்டமைப்பு. இந்த நாடுகளுக்கு இடையே பொருளாதாரத்தில் எந்த ஒரு போக்குவரத்து, பொருளாதார ஏற்றுமதி, இறக்குமதி எல்லாத்துலேயும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வர்த்தகம் வந்து நடக்கணும் அப்படிங்கிறது தான் யூரேஷிய பொருளாதார கூட்டமைப்போட முக்கியமான நோக்கமே. அடுத்து ரெப்போ விகிதம் குறைப்பு, ஆர்பிஐ. ஆக்சுவலாக ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது வந்து வங்கிகளுக்கு ஆர்பிஐ வழங்கக்கூடிய குறுகிய கால கடன் விகிதம். அது வந்து 0.25% குறைக்கப்பட்டிருக்கு ஆர்பிஐயில். ஆல்ரெடி 5.50 அப்படிங்கிறதுலேருந்து இப்போ 5.25% குறைஞ்சிருக்கு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆர்பிஐ கிட்டேருந்து வழங்கக்கூடிய கடன் வட்டி விகிதம் குறைக்கப்படுறதுனால இந்த மற்ற வங்கிகள்லேருந்து மக்களுக்கு வழங்கக்கூடிய கடன் வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமான நோக்கம் என்னென்னா சில்லறை பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது தான். நெக்ஸ்ட்டு மித்ரா சக்தி. இதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி, இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. இது மாதிரியே மற்ற பயிற்சிகள் பேர் பார்த்துடலாம். வின்பாக்ஸ், இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. சூரிய கிரண் அப்படிங்கிறது வந்து இந்தியா மற்றும் நேபாளத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. அடுத்து நிதி கொள்கை கூட்டம். இடம் வந்து பார்த்தோம்னா மும்பை. தலைமை பார்த்தோம்னா சஞ்சய் மல்கோத்ரா. இந்த நிதி கொள்கை கூட்டத்துக்கு தலைமை வகிப்பவர் வந்து பார்த்தோம்னா ஆர்பிஐனோட ஆளுநர் தான். அவர் தான் வந்து இந்த சஞ்சய் மல்கோத்ரா. மொத்தமாக இந்த கூட்டத்தோட உறுப்பினர்கள் 6 பேர். இந்த கூட்டத்தில் முக்கியமான கணிப்புகள் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, 2025-26 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி வந்து 7.3 இருக்குன்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. பணவீக்கம் வந்து 2% குறையும் அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. அடுத்த விளையாட்டுச் செய்திகள். விளையாட்டுச் செய்திகளை நம்ம பார்த்தோம்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையானது அப்படின்னு மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி. இதில் வந்து இந்தியா vs அயர்லாந்தில் வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் அரையிறுதிக்கு வந்து இந்தியா வந்து பெல்ஜியத்தை வெற்றி கொண்டு முன்னேறியிருக்காங்க. ஜூனியர் ஆடவர் உலக ஹாக்கி போட்டி வந்து எங்கே நடக்குதுன்னா சென்னை மற்றும் மதுரையில், தமிழ்நாட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. அடுத்து சர்வதேச செய்திகளை நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோம்னா 18 வயதில் இராணுவ சேவை திட்டம். இதை வந்து கொண்டு வந்ததற்கு பார்த்தோம்னா ஜெர்மனி கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான நோக்கம் அப்படி என்னென்னா ஜெர்மனியின் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துதல். இது என்ன அப்படின்னு ஆக்சுவலாக பார்க்கும்போது 18 வயசு நிரம்பிய இளைஞர்கள் அவங்களுக்கு தன்னார்வம் இருந்தால் அவங்க வந்து இராணுவத்தில் போய் சேர்ந்து சேவை செய்யலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து ஜெர்மனி நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.